ராமகாதை தொடருகிறது. இன்று பார்க்க இருப்பது அணிவகுப்பு படலம். இந்த அணிவகுப்பு படலம்னா வேற ஒன்றும் இல்லை, இரண்டு படைகளும் ஒருவரோடு ஒருவர் மோதுவதற்கு ஏற்றாற் போல அவர்கள் யாரை முன்னிறுத்துவது, யாரை அடுத்து நிறுத்துவது, இந்த மரபு ராமகாதையில அதிகமாக சொல்லப்படல. கம்பனுக்கு அது பெருமளவிலே தேவைன்னு அவன் ஏற்றுக்கொள்ளல. ஆனா பின்னாளில் வந்த மகாபாரதத்துல இத மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது அணிவகுப்புன்றது. ஏன்னா மகாபாரதத்துலதான் இந்த வீரர்களை 4 தகுதிகளுக்கு உட்பட்டு பகுத்து காட்டுவார்கள். அதாவது மகாரதர்கள், அதிரதர்கள், சமரதர்கள், அர்த்தரதர்கள்னு சொல்லி, அந்த மகாரதன்னா அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் ஒரே நேரத்தில் எத்துணை பேரை எதிர்க்க முடியும் என்றெல்லாம் கணக்கிட்டு இத்தனை மகாரதர்கள் முன்னணியில் நிற்கிறார்கள் என்றெல்லாம் பாரதம் விரிவாக பேசியது. ஆனா இங்க கம்பனை பொறுத்த மட்டில் இருவரது படைகளும் அணிவகுத்து நிற்க போகின்றன போரினை தொடங்குவதற்கு. இந்த போரினை தொடங்குவதற்கு முன்புதான் நாம போன பகுதியில ஒரு நிகழ்வை பார்த்தோம். இந்த வானரப்படைகள் எவ்வாறு இருக்கின்றன, அளவில் எத்துணை பெரியன என்று தெரிந்து கொள்ள வந்த ராவணன் மீது சுக்ரீவன் பாய்ந்து இருவருக்கும் போர் ஏற்பட, அந்த கை கலப்பிலே சுக்ரீவன் ராவணனது மகுடத்தில் இருக்கக்கூடிய மணிகளை எடுத்து ராமனிடம் வந்தான். முதல்ல ராமன் வருத்தப்பட்டான், அதற்கு பிறகு கடிந்து கொண்டான். ஆனால் விபீடனன் இந்த சுக்ரீவனது செயலை பாராட்ட ராமனும் பாராட்டி, இந்த நிலையில அன்றைய மாலை பொழுது மறைய தொடங்குகிறது. அன்றைய பொழுது மறைய தொடங்க அவரவர் இருப்பிடங்களுக்கு சென்றார்கள். பாசறைக்கு ராமன் சொன்னான், அரண்மனைக்கு அகத்தே ராவணன் வருகிறான். இப்பொழுது அவனது நிலையில் இருந்து கம்பன் பாடலை தொடங்குகிறான். அரண்மனைக்கு உள்ள எப்படி வருகிறானா ராவணன், இது போன்றதாகிய தோல்வியை அவன் வாழ்நாள்ல பார்த்தது இல்லை. ஒரு வானரம், இதுல 2-3 வினாக்களுக்கு விடை சொல்லணும். என்ன, ஒரு வானரம் ராவணனை தாக்கி அவனது மகுடத்தில் இருக்கக்கூடிய ரத்தினங்களை எடுத்து சென்றது. இது போன்றதாகிய தாக்குதலை எந்த தேவர்களும் செய்ய துணிந்ததில்லை. ஆனால் செய்தது ஒரு வானரம். அப்ப ராவணனுக்கு என்ன கவலை, இந்த வானரம் அதில் இருக்கக்கூடிய ஒரு வானரம், இந்த வானர படைகளினுடைய பெருக்கிலிருந்து இந்த சுக்ரீவன் என்கின்ற ஒரு ஒற்றை வானரம் நமக்கு இப்படிப்பட்டதொரு இடரை தந்துவிட்டு சென்றது என்றால், எஞ்சி உள்ள வானர படைகள்ல எத்துணை விதமான வீரர்கள் இருப்பார்கள், அவர்கள் அது ஆற்றல் எத்தகையதாக இருக்கும், இதை நாம் எங்காகிலும் தவறாக மதிப்பீடு செய்து விட்டோமா என்பது போன்ற கவலைகள் எல்லாம் அவன் உள்ளே தோன்ற தொடங்கி விட்டன. அதனால் மானத்தன் ஊன்றப்பட்ட மருமத்தான் வதனம் எல்லாம் கூணல் தாமரையின் தோன்ற வான் தொடும் கோயில் புக்கான் பானத்தான் அல்லன் தெய்வ பாடலான் அல்லன் ஆடல் தானத்தான் அல்லன் மெல்லன் சயனத்தான் உறையும் தான். அதாவது மானத்தால் ஊன்றப்பட்ட மர்மத்தான். மர்மஸ்தானம் என்பது உயிர் இருக்கக்கூடிய இடம். அந்த காலத்துல இதயம்னு நம்பினார். இன்றைக்கு மருத்துவ அடிப்படையில எல்லாம் ஆய்வு செய்வதற்கு நிறைய இடம் இருக்கு. ஆனால் இது இலக்கிய நோக்கில ஏற்றுக்கொள்வதில்லை. மனது என்பதை எல்லோரும் எங்க சொல்லுகிறார்கள்னா நெஞ்சில கை வைத்து சொல்லுவான். மனது என்பதனுடைய செயலே எங்கு தோன்றுகிறதுனா மூளையில. ஆனா மனதை தொட்டு சொல் அப்படின்னா எல்லாரும் அவரவர் நெஞ்சில கை வைத்துதான் பேசுவார். நெஞ்சில எந்த விதமான சிந்தனையும் தோன்றுவதற்கு இடம் இல்லை. அங்கு இருப்பது எதுன்னா, நீங்கள்
உள்ளிழுக்கக்கூடிய காற்றினை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நுரையீரல் இருக்கிறது. உடம்புல ரத்தத்தை கொண்டு சேர்ப்பதற்கு, அதை தூய்மைப்படுத்துவதற்கு உண்டான இதயம் இருக்கு. வேற எதுவுமே இல்லை. ஒன்று பம்பு, இன்னொன்னு பெல்லோஸ், அவ்வளவுதான். ஆனா நம்ம பாரம்பரியமா என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? மனது என்றால் அது அவரவர் நெஞ்சகத்தில் கை வைத்து பேசுகிறோம். அதனால்தான் உயிரும் அங்கு இருக்கிறது என்பதாக நம்பிக்கை. ஏன்னா இந்த அளவுல நிறைய வேறுபாடுகள் உண்டு. எகிப்திய கலாச்சாரத்துல அவர்கள் உயிர் இருக்கக்கூடிய இடம் வயிறுன்னு நம்பின காலம் இருந்தது. ஏனென்றால் அங்குதான் பசி தோன்றுகிறது. ஆகவே அதற்கு உரிய உணவை கொடுக்க இயலாமல் போனால் அங்கு செயலற்றதாகிவிடும். ஆகவே வயிற்றினுக்கு உணவை கொடுத்தால் உயிர் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆகவே வயிறு தான் உயிரினது இருப்பிடம்னு நம்பினார்கள். இதெல்லாம் காலம் காலமாக அவரவர்கள் அணுகக்கூடிய விளக்கங்களிலிருந்து பெறப்பட்டது. அவ்வளவுதான். அதனால இந்த மர்மஸ்தானம் என்பது உயிர் இருக்கக்கூடிய இடமாகிய மார்பு கூடு என்று இலக்கிய வழக்குல மானத்தான் ஊன்றப்பட்ட மர்மத்தான். அவமானம் என்கின்ற கோலினால் மிக பெரிய அளவிலே அவனுடைய மர்மஸ்தானமாகிய நெஞ்சை ஊடுருவி சென்ற செயல் போல இருந்ததான் எது? இந்த வீடனன் மன்னிக்கணும், சுக்ரீவன் இவனை தாக்கி சென்றது. அதனால பெரியதோர் அவமானத்தினுக்கு உட்பட்டான். இது போன்று அவனை யாரும் தாக்கியதில்லை. இப்படி அவனை தாக்கலாம் என்று எண்ணியது கூட கிடையாது. அதனால்தான் மருமத்தான். அவன் முகம் எப்படி ரொம்ப அழகான இடம். வதனம் எல்லாம் 10 முகம் இல்லையா? எல்லா முகமும் கூனல் தாமரை. கூனல்லாம் வளைந்து கூம்பி போன தாமரை. அந்த கூம்பி போன தாமரையை போல முகங்கள் எல்லாம் அப்படியே குவிந்து போய்விட்டனவா. மலர்ச்சியானது முகத்துல இல்லவே இல்லை. அப்படியே முகம் என்கின்ற மலரானது அப்படியே கவிந்தது போல், கூம்பி போனது போல் முகமெல்லாம் வாட்டமுற்றன. அந்த வருத்தத்தோடு அரண்மனைக்குள்ள போறான். வான் தொடும் கோயில் புக்க, வானலாவி வளர்ந்திருக்கக்கூடிய அவனுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சவன். இதுக்குதான் கம்பன் அடுத்த வார்த்தை நுழைந்தவன். பானத்தான் அல்லன். பானம்னா குடிக்கிறது. எதனையும் குடிக்க விரும்பல. பானத்தான் அல்ல, தெய்வ பாடலான் அல்ல. அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ள தெய்வ கானத்தை கேட்டு மெல்ல மெல்ல வருத்தத்தை மறக்கலாம்னா அந்த பாட்டும் வேண்டாம். தெய்வ கானத்தான் அல்ல, ஆடல் தானத்தான் அல்ல. அழகிய இளம் பெண்கள் தெய்வலோகத்துல இருக்கக்கூடிய ரம்பை போன்றவர்கள் எல்லாம் நடனம் ஆடுவதற்கு தயார் நிலையில இருந்தாலும் வேண்டாம். ஆடலும் என்னை அமைதிப்படுத்தாது, ஆகவே வேண்டாம். மெல்லன் சயனத்தான், மென்மையான தன்னுடைய படுக்கையில போய் விழுந்தான். மெல்லன் சயனத்தான். அடுத்த வார்த்தை உரையும் தாரான். யார் எது கேட்டாலும் பதிலே பேச, யார் இடமும் பதில் பேசாமல் அப்படியே போய் படுக்கையில விழுந்தா. ஏதொன்றையும் கேட்க விரும்பவில்லை, ஏதொன்றையும் காண விரும்பவில்லை. ஏதாகிலும் ஒன்றை அருந்தி உறங்கலாம் என்றால் அதற்கும் அவன் தயாராக இல்லை. ஏனென்றால் அவனுக்கு அன்றைக்கு ஏற்பட்ட அனுபவம் அது போன்றதொரு அனுபவம் இதுவரைக்கும் அவன் வாழ்நாள்ல எங்கும் பெற்றது இல்லை. அவனுடைய இருப்பிடத்துல அவனது அரண்மனை வாயில்ல ஒரு வானரம் இவனை தாக்கி தப்பித்தும் சென்று இருக்கிறது என்றால் இதைவிட ராவணனை போன்ற வீரனுக்கு அவமரியாதை ஏதும் இல்லை. அதுதான் அவன் மானத்தை தாக்கியது. ஒரு வானரம் நம்மை தாக்கி விட்டு சென்றது. ஒரு பெரிய வீரனோ தனக்கு சமமாக இருக்கக்கூடிய சமரதனா எவனாவது இருந்து தாக்கினால் கூட பரவாயில்ல.
தேவர்களும் என்னை காண அஞ்சக்கூடிய சூழ்நிலையில ஒரு வானரம் வந்து என் மீது பாய்ந்து என்னை தாக்கி என்னிடம் உள்ள மணிகளை எல்லாம் எடுத்து சென்றுள்ளதுன்றது அவனுக்கு பெரிய அவமானம். அந்த அவமானத்தை எவ்வாறு போக்குவது தெரியல. போய் பஞ்சனையில விழுந்தவன் உறங்கவாவது செய்தானா என்றால் உறங்கல. அந்த நினைப்பே அவனை மேலும் 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 அல்லல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால உறக்கமும் அல்ல. எப்படி படுக்கையில கவலையோடு பெருமூச்சு விட்டு கொண்டு கிடந்தானாம். அழகான இந்த ராம காதைக்கு தகுந்தா மாதிரி ஓமையை கையாளும். அதாவது எடுத்துக்கொண்ட மூல கதைக்கு பொருத்தமான ஓமைகளை கொண்டு வந்து போடுவதில் கம்பனுக்கு இணை கம்பன், வேற யாரையும் சொல்ல முடியாது. இப்ப ராவணன் வருத்தம் மிகுதியால் ஏதொன்றும் செய்யாமல் பஞ்சனையில படுத்து கொண்டு அந்த வருத்தத்தின் காரணமாக உருண்டு கொண்டிருக்கிறான், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறான், கவலை தோய்ந்த நிலையில படுத்து கிடக்கிறான், உறங்கல. இதுக்கு எப்படி ஓமையை கொடுக்கிறார் பாருங்க. வையிற்றாலும் நேரா மணி இழந்து இறங்கலாலும் பை உயிர்த்து அயரும் பேழ்வாய்ப்பல் தலை பரப்பினாலும் மெய்யனை திரையின் வேலை மென்மலர் பள்ளி ஆன ஐயனை பிரிந்து வைகும் அனந்தனே அறக்கர்வேந்தன். என்ன அழகான ஒப்புமை கற்பனை. ராவணன் எது போல படுத்து கிடக்கானா படுக்கையில வையிற்றாலும், வையிறுனா கூறிய பல், அந்த அரக்கர்களுக்கு இருக்கக்கூடிய கூறான பல் அப்படி இருக்கும் இல்லையா, வெளியே நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய பல். வையிற்றாலும், இந்த வை அப்படின்னாலே கூர்மைன்னு சங்க காலத்துல இருந்து வர்ற சொல். வையின்னா கூர்மை. எங்கிருந்து வருகிறது? சங்க காலத்துல நற்றிணையில ஒரு பாட்டுல இந்த சொல் கையாளப்படுது. தீண்டா வைமுள் தீண்டி நாம் சிலர்க்கு ஏமதி வலவ. நற்றிணையில ஒரு அழகான பாட்டு. குதிரையை அந்த கூரிய முள்ளினை கொண்டு குத்தி இன்னும் விரைவாக நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த குதிரையை விரைந்து ஓட்டு. அந்த பிற்காலத்துல எல்லாம் இப்ப மாட்டு வண்டியை ஓட்டக்கூடியவர்களை போய் கோட்டியர்கள்லாம் தெரியும். அழகா கையில ஒரு குச்சி வச்சிருப்பான். சாட்ட குச்சி இல்ல, அந்த சாட்ட குச்சியிலேயே சில பேர் தனித்து வைத்திருப்பார்கள், சில பேர் சாட்ட குச்சியோடையே. சாட்டையை பார்த்தீர்கள் என்றால் சாட்டை குச்சிக்கு முனையில ஒரு கூரிய ஆணியை பதித்திருப்பார். அதுக்கு பேரு வைமுள்னு பேரு. இன்றைக்கு பேச்சு வழக்கில் தார்குச்சின்னு பேர். கூரா இருக்கக்கூடிய ஆணியை பதித்து, ஆனா மாடு ஓடுவதற்கு அதனுடைய பின்தொடையில அது குத்தினா போதும், வேகமாக ஓடும். ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு இடமானது இன்றியமையாதது. இப்ப குதிரையை பார்த்தீர்கள் என்றால் குதிரையில மேல சேனம் கட்டி அமர்ந்து இருப்பார்கள் அல்லவா, கால் வைக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, ஒரு டி போன்ற வளைவுல இருக்கும். அந்த வளைவை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், வலது கால்ல உட்புறமும் இடது கால் உட்புறமும் அந்த வளையத்துல முள்ளு இருக்கும், கூறியது. அந்த ரெண்டு காலாலே அந்த குதிரையின் வயிற்றை அணைத்தான்னா அந்த ஆணிகள் வயிற்றுல குத்துவதினால் குதிரைகள் வேகமாகும். மெல்ல அத காலை ரெண்டையும் விலக்கி கொண்டான்னா குதிரையினுடைய வேகம் மட்டுப்பட்டு. இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப அழகாக யோசித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல வைமுள்ளுக்கு விளக்கம். ஆகவே வை எயிருன்னா பல்லு, நல்ல கூரிய பல்லு இருக்கு அரக்கனாகிய ராவணனுக்கு ஒன்று. அடுத்து நேரா மணி இழந்து இறங்கலால், இந்த சுக்ரீவன் தாக்கி விட்டு சென்றதினால அவனுடைய மகுடத்துல இருக்கக்கூடிய ரத்தினங்களை எல்லாம் இழந்து போனான். நேரா மணி இழந்து, ஒப்பற்ற மணிகளை இழந்து மனமானது சாம்பி போனது ராவணனுக்கு. இப்படி கூட நமக்கு நடக்குமா அவன் எதிர்பார்க்கல. ஆகவே இறங்கலாலும் பை உயிர்த்து அயரும்,
பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறார். அவனுடைய அந்த தோல்வியை, அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவன் மனது தாங்கல, பை உயிர்த்து அயரும், பெருமூச்சு விட்டு கொண்டு பேழ்வாய் பல்தலை பரப்பினாலும், பெரியதாகிய வாயை கொண்டுள்ள 10 தலைகள் நிரம்பி இருப்பதினால், இந்த மாதிரியாக ராவணன் இருப்பதினால் அவன் பார்ப்பதற்கு எது போல இருந்தானா? ஆதிசேடன் போல. எந்த ஆதிசேடன் போல விளக்கம் கொடுத்தார்? மெய்யனை. மெய்யன்னா யாரு? நாராயணன், பரந்தாமன், பரத்துவத்திற்கு உரியவன். ஏன் மெய்யன்னாக்க, பிரம்மம் சத், ஜகத் மித்தியைன்றது தத்துவம். இந்த உலகம் பொய், பிரம்மம் என்றும் நிரந்தரம், என்றும் நிச்சயம். ஆகவே பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரந்தாமன் மெய்யன், நாமெல்லாம் பொய்யர்கள். ஆகவே மெய்யனை திரையின் வேலை மென்மலர் பள்ளி ஆன ஐயனை. திரைனா கடல் அலைகள், வேலைனா கடல். ஆகவே அலைகள் நிரம்பிய கடலின் மேன் மலர் பள்ளியான ஐயனை, மலர் போன்று படுக்கையாக அவனை தாங்கிக் கொண்டவனாகிய பள்ளி ஆன ஐயனை, உயிர்கள் கூட்டத்திற்கு தலைவனாகிய அந்த அரங்கனை அல்லது அந்த பரந்தாமனை, நாரணனை பிரிந்து வைகும் அனந்தனை. ராமனை பிரிந்து ஆதிசேடன் தனித்திருந்தால் எவ்வாறு தன் தலைவன் இல்லாமல் அவன் தடுமாறுவானோ, அது போல இந்த படுக்கையில அரக்கர் வேந்தனான ராவணன் புரண்டு கொண்டே இருந்தானாம் வேதனையினால. அவ பாம்புக்கும் இந்த ராவணனுக்கு என்ன அழகான ஒற்றுமை பாருங்க. இப்போ மீண்ட பார்த்தால் இந்த பாட்டினுடைய அழகு புரியும். வையிற்றாலும் பாம்புக்கும் கூரிய பல்லு இருக்கு, இந்த ராவணனுக்கும் கூரிய பல்லு இருக்கு. நேரா மணி இழந்து இறங்கலாலும், இது ஒரு மித்து. அதாவது நாகத்திடம் ஒரு மணியானது உருவாகும், நாகமாணிக்கம். அந்த மணியை இழந்து விட்டது என்றால் இந்த நாகமானது துன்பத்தினுள் உழலும் என்பது நம்பிக்கை. இதை எல்லோரும் எழுதியிருக்கிறார். ஆகவே இவன் மகுடத்தில் இருக்கக்கூடிய ரத்தினங்களை இழந்து இருக்கிறான். அந்த பாம்பானது ஆதிசேடன் தான் கொண்டுள்ள ரத்தனத்தை இழந்து தடுமாறுவது போல, பை உயிர்த்து, பாம்பு எவ்வாறு உயிர்க்கும்னு தெரியும், மூச்சு விடும், அந்த ஒலியோட மூச்சு விடும், புசு புசுன்னு. ஆகவே பையுயிர்த்து அயரும், பெருமூச்சு விட்டு கொண்டு பாம்பு அயறுவது போல ராவணனும் படுக்கையில பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறான். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எண்ணி பேழ்வாய் பல்தலை பரப்பினாலும், பாம்புக்கு ஆதிசேடனுக்கு பெரிய வாய் பல தலைகள், அது போல ராவணனுக்கு முகம், பெரிய வாய், பல தலைகள், 10 தலைகள். ஆகவே ராவணனோ இந்த பாம்பும் தோற்றத்தால மட்டும் ஒன்று என்பதோடு நில்லாமல், அந்த பாம்பான ஆதிசேடன் பார்க்கடலை விட்டு பிரிந்த நாரணன் இல்லாததினால் அது எவ்வாறு துன்புறுமோ அது போல இந்த படுக்கையில, அவ்வளவு வெண்மையான படுக்கை, பார்க்கடலை போன்று வெண்மையான படுக்கை ராவணனுடைய படுக்கை. அந்த படுக்கையில இந்த ராவணன் வருத்தத்தினால், அவமானப்பட்டதினால் பெருமூச்சு விட்டு கொண்டு அப்படியே உறக்கம் இல்லாமல் புரண்டு கொண்டிருக்கிறான். எது போல என்றால், ராமனை பிரிந்த ஆதிசேடனானவன் பார்க்கடலிலே வருத்தத்தோடு புரண்டு கொண்டிருப்பது போல. அவ்வளவு அழகான ஓமை. அடுத்து அப்படி இருந்தான் ராவணன். அடுத்து என்ன பண்ணார்? தாயினும் பழகினார்க்கு தன்னிலை தெரிக்கல் ஆகா, மாயவல் உருவத்தான் முன் வருதலும் வாயில் காப்பான், சேயவர் சேனை நன்னி செய்திரம் தெரித்தி நீ என்று ஏயவன் எய்தினான் என்று அரசனை இறைஞ்சி சொன்னான். சரி, ராவணனுக்கு ஏற்பட்ட அவமானம் தவிர்க்க முடியாதது. ஆனால் இப்ப படையை நடத்தியாக வேண்டும் அல்லவன். என்ன அடிப்படையில படையை அமைப்பது, பகுப்பது,
செயல்படுத்துவது. இது மிகப்பெரியது ஒரு கலை. இந்த மகாபாரதத்தை கொஞ்சம் மூல நூல படிக்கணும். இந்த உரை கிடைக்கிறது என்பதனால கொஞ்சம் சுருக்கப்பட்ட மகாபாரதத்தை படிச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த மூல நூல், அந்த மூல நூலை மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். பனாரசி எடிஷனையும் சரி, பூனே எடிஷனையும் சரி தமிழ்ல மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். முழுக்க 5 பதிப்பகம் அந்த பனாரசி எடிஷனை தமிழ்ல உரைநடையாக 5 வால்யூமா போட்டிருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த நூல்ல தான் எப்படிப்பட்ட விதமான வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஒரே வியூகம் தான் தெரியும், மகாபாரதம் ஒண்ணு. இந்த அபிமன்யு போய் சிக்கி கொண்ட வியூகம் தான் தெரியும். அதன் உள்ளே நுழையும் ஆற்றல் உண்டு, நுழைந்தவன் அது போன்று அதை பிளந்து கொண்டு வெளியே வரும் ஆற்றலை அறியாது இருந்தான், இறந்து போனான். அது ஒன்றுதான் தெரியும். இந்த வியூகம்னா வேற ஒண்ணும் இல்லை. படை அணிவகுப்புல எந்த அடிப்படையில எதிரியை நாம் தாக்கினால் நம் பக்கம் மிக குறைந்த மரணம் ஏற்பட்டு எதிரிகள் மாட்டு மிகுதியான அளவில் மரணமும் இழப்பும் ஏற்படுவதற்கு ஏற்றாற்போல் படைப்பெருக்க பிரிச்சு அமைக்கணும். இதுக்கு பேரு வியூகம்னு பேர். ஒரு இலக்கை தாக்குவதற்கு, அதனை காப்பதற்குண்டான பொறுப்பில் உள்ள வீரர்களை எல்லாம் எவ்வாறு எல்லாம் அழிப்பது, அந்த அடிப்படையில எவ்வாறு படை நடத்தப்பட வேண்டும்னு தெரியும். படையை நடத்தக்கூடியது படை தலைவனா இருக்கலாம். நான் இன்ன வியூகத்தில் இன்றைய படையை அமைத்திருக்கிறேன் சரியா என்று ஒவ்வொரு முறையும் நாட்டின் மன்னனிடம் கேட்கணும். மன்னனினது மனதை புரிந்தவனாக இருந்து படையை நடத்தக்கூடிய தளபதினா பெரிய விஷயம். இதை காட்டிலும் மன்னனுக்கு உண்டான பெரியதோர் ஆற்றல் எதுவுமே இருக்காது. மன்னன் மனதில் ஓடக்கூடிய ஓட்டத்தை புரிந்தவனாக அமைச்சன் செயல்படணும், சேனாதிபதி செயல்படணும். இருந்தா அந்த நாடு எல்லா காலத்திலும் பொருளாதாரத்திலும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நிலையிலும் செழிப்பா இருக்கும். அதான் கேட்கிறான் இவன், தாயினும் பழகினார்க்கும் தாயை காட்டிலும் நெருங்கிய பழக்கம் உடையவர்க்கும் தாயை காட்டிலும் நெருங்கி பழகியவர்களுக்கும் தன்னிலை தெரிக்கலாக தன்னுடைய உண்மை நிலையை தெரிந்து கூற முடியாத மாயவல் உருவத்தான், மாயையில் வல்ல உருவத்தினை உடைய சார்ந்தூலன். இவர்தான் வந்து பேசுறார். இந்த உருவத்தை எங்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்வான், எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்வான். இவனது உருவ மாற்றத்தை அவனோடு இருக்கக்கூடிய அவனது தாய் மட்டும் அறிந்து கொள்ளும். மற்ற யார் ஒருவராலும் இந்த சார்ந்தூலனினது உருவ மாற்றத்தை, அவனுடைய மாயத்தன்மையை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவன். அவன் என்ன செய்தான், முன் வருதலும் ராவணனை காண முன்னாடி அரண்மனைக்குள்ள வரான். போர்க்காலத்திற்கு என்று சில செயல்பாடுகள் இருக்கு, மற்றைய காலத்திற்கு இது பொருந்தாது. அதாவது வார் டைம் புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு எல்லா நாடுகள்லையும். மற்றைய நிலைகள் போர் இல்லாத பொழுது இருக்கக்கூடிய புரோட்டோகால். என்ன காரணம்னா, போர்க்களத்துல உடனுக்குடனான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். ஒவ்வொரு முறையும் அமைச்சனிடம் சொல்லி, அந்த அமைச்சன் மன்னனிடம் போய் சொல்லி, அப்புறம் மன்னன் மீண்டும் அவனை வர சொல் என்று அமைச்சனிடம் சொல்லி, அமைச்சன் வந்து ஒரு காவலனை அனுப்பி அவனை வான்னு சொல்றது சாதாரண காலங்கள்ல நடக்கும். போர்க்காலங்கள்ல வாய்ப்பே கிடையாது.
போர்க்காலங்கள்ல ஐவர் உடனுக்குடனாக வந்து மன்னனை பார்க்கலாம். எந்த விதமான புரோட்டோகாலையும் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம்? அமைச்சன், ஒற்றன், படைத்தளபதி, நான்காவது தனாதிகாரி, அஞ்சாவது தானியாதிகாரி. இந்த ஐவரும் போர்க்காலத்துல மிக விரைவு கருதி எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸுக்கும் உட்படாமல் மன்னனை போய் பார்க்க போர்க்காலத்துல மட்டும். ஏன் என்றால் அடுத்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஒவ்வொரு தளவாடம் வாங்குவதற்கும் ஒவ்வொரு விதமான பொருள்களை நிர்வகிப்பதற்கும் தனம் வேண்டும், பணம் வேண்டும். அதுபோல முற்றுகையிட்ட அந்த மன்னனை வெளிக்கொணருகின்ற வரைக்கும் முற்றுகையிட்ட அந்த வீரர்கள் உணவு உண்ணுவதற்கு போதுமானதாகிய உணவு இருக்கணும். தானியாதிகாரி தலையிடும். இந்த அடிப்படையில தான் பண்டைய காலத்துல ஒவ்வொரு போரும் நிகழ்ந்திருக்கு. நீங்க பொன்னியின் செல்வன திரைப்படமா வேற வந்திருக்கு இல்லையா? அதனுடைய மூல கதையை படித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு உண்மை புரியும். ராஜராஜன் பல காலம் இலங்கைக்கு சென்று அங்கு சோழர்களினுடைய காலனிஸ் இருந்தது. அவைகளை எல்லாம் கட்டுக்கோப்பாக செயற்பட வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகள் அவன் இளவரசு பட்டம் கட்டிய நாளிலிருந்து முயன்று கொண்டிருக்கிறான். அங்கிருந்து அதிகமான நிதி தேவைன்னு தன்னுடைய அமைச்சராகிய அனிருத்த பிரம்மராயருக்கு கடிதமெல்லாம் எழுது. ஏனென்றால் போர் என்று வந்தால் முதல்ல எவை எங்கெங்கு இருக்கின்றன, அவைகளை எவ்வாறு போர் முனைக்கு எடுத்து செல்வது, இவைகளை திட்டமிடுதல், இது போன்றதாகிய சிந்தனை வந்தால் அதற்கு போதுமான அறிவுரை சொல்ல அமைச்சன், அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உண்டான ஊதியம் கொடுக்க தனாதிகாரி, அந்த திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அன்றாடம் உண்ணுவதற்கு போதுமான உணவை இருப்பு வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய தானியாதிகாரி. இந்த ஐவரும் இருந்தாதான் இன்னைக்கு கூட பார்க்கலாம். நீங்க கேபினெட் மீட்டிங்னு சொன்னா ஒரு சட்டம் அமூலுக்கு வருவதற்கு முன்பு பாராளுமன்றத்துல இப்படி ஒரு சட்டத்தை முன்மொழியலாமான்னு முதல்ல கேட்பதற்கு என்ன செய்வார்கள்? கேபினெட் கூட்டத்தை தான் கூட்டும். அவர்களிடம் இந்த விவாதமானது மேற்கொள்ளப்பட்டு சீர்தூக்கி பார்த்து இதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை வந்ததற்கு பிறகுதான் அது ஆணையாக இடப்பட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு. இது ஒரு மரபு. அதனால இங்க என்ன சொல்றான் ரொம்ப அழகா, இப்படிப்பட்டவனாகிய தாயினுக்கு மட்டுமே தன்னுடைய மந்திரங்களை கொண்டு செயல்படாதவனும் ஏனைய பிறர் முன்பு தான் கொண்டுள்ள மந்திரத்தினால் செயல்பட்டு இவன் இன்னார் என்று யார் ஒருவரும் எளிதில் அறிய முடியாத அளவினுக்கு உள்ளவனாகிய சார்ந்தூலன் ராவணனை பார்த்து, ராவணனை முன் வருதலும் அவன் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சி வாயில் காப்பான், அரண்மனை வாயிலை காத்து நிற்பானை சேயவர் சேனை நன்னி அந்நியரான பகைவர் படையினை அணுகி செய்திரம் நீ தெரித்தி என்று அவர்கள் புரியும் செயல்களை நீ அறிந்து வந்து தெரிவிப்பாய் என்று ஏயவன் எய்தினான் என்று உன்னால் ஏவப்பட்டவன் இங்கு வந்திருக்கிறான் என்று ராவணன் கிட்ட வாயில் காப்போனே போய் சொல். என்ன ஒரு காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பாரு. வந்தவன் யாரு? சார்ந்தூலன். என்ன சொல்லணும்? ஏய், சார்ந்தூலன்றவன் ஒற்றர் தலைவன் வந்திருக்கேன் போய் சொல்லுன்னு சொல்லணும். கம்பன் அப்படி சொல்லல. தான் சார்ந்தூலன் இல்ல சொல்லல. எப்படி சொல்ற?
தன் நாட்டில் வந்து இறங்கி உள்ள வானர படைகளை அவர்களுக்கு அறியாமல் ஒற்றறிந்து நீ இங்கு வந்து சொல் என்று எந்த மன்னனால் அனுப்பப்பட்டேனோ அந்த மன்னனது அரண்மனையில நான் அறிந்ததை சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ போய் சொல்லு. உடனே வாயில் காப்போன்னு போய் சொல்றான். எப்படி? ஆகவே செய்திரம் நீ தெரித்தி என்று அவர்கள் புரியும் செயல்களை நீ அறிந்து வந்து தெரிவிப்பாய் என்று. யாரு அவர்கள்? வானர படைகள். அவர்கள் எவ்வாறு எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வாறு எல்லாம் தாக்கத்தினை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து தெரிந்துவான் என் அனுப்பிச்சான் ராவண. என் பெயர் சார்ந்தூலன். இப்ப ராவணன் உங்களினுடைய பொறுப்புல இருக்கான். ஆகவே வாயில் காவலனே நான் வந்ததை போய் சொல்லுன்னு சார்ந்தூலன் சொன்ன உடனே ஏயவன் எய்தினான் என்று, அப்படி அனுப்பப்பட்ட ஒற்றனாகிய நான் வந்து விட்டேன் என்று போய் சொல் என்றான். காவலனும் போய் அரசனை இறங்கி சொன்னான். ராவணனை பணிந்து இந்த காவலன் பேச ஆரம்பிச்சான். மாதிரி சார்ந்தூலன் வந்திருக்கான வர சொல். முடிஞ்சு போச்சு. இப்ப சார்ந்தூலனும் ராவணனும் பேசுகிறார். எப்படி? அழையன எய்தி பாதம் வணங்கிய அறிஞன் தன்னை பிழையற அறிந்த எல்லாம் உரைத்தி என்று அரக்கன் பேச முறை மன்னிக்கணும் முளை உரு சீயம் அண்ணான் முகத்தினால் அகத்தை நோக்கி குழை உரு மெய்யன் பைய வரன்முறை கூறல் உற்றான். ஒற்றர்களுக்கு இருக்கக்கூடிய நாகரிகம். அதாவது ஒற்றர்கள் என்பது சாதாரண தகுதி உடையவர்கள் அல்ல. அதனால்தான் மேலை நாடுகள் ஆகட்டும், இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டு வரலாறு ஆகட்டும் எடுத்து பாருங்கள். எல்லா நாடுகளிலும் ஒற்றர்களுக்கு கேபினெட் அந்தஸ்து கொடுத்திருப்போம். அது தலைமையான ஒற்றன்னா அவனுக்கு தன் நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் தெரியும். நம் நாடு யாரோடு உறவு வைத்திருக்கிறது, அந்த உறவு எவ்வாறு எல்லாம் செயல்பட வேண்டும், பட்டு கொண்டு இருக்கிறது எல்லாம் தெரியும். எந்தெந்த நாடுகளோடு உறவு கொள்ளாமல் இருக்கிறோம், அதற்குண்டான காரணம் எது வலுவா தெரிந்திருக்கும். நான் ஆச்சரியப்படுவேன் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் கிடைத்திருக்கிறது என்று தெரியாது. நம்முடைய நாட்டின் வெளியுறவு துறை அமைச்சர் இருக்கார்களா, திரு ஜெய்சங்கர். அவர் பிற நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரோட பிரதமரோடு பேசிய பின் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி தொகுப்பாளர்கள் இவரை பேட்டி எடுப்பார்கள். அந்த இடத்துல வெளியே வரும்போது நீங்கள் இப்பொழுது என்ன ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீர்கள் எல்லாம் கேட்பார்கள். அந்த கேள்வியை ஓரிரு கேள்வியை கேட்டதற்கு பிறகு இந்திய நாட்டுல எப்படி உங்கள் ஆட்சி இருக்கிறது எல்லா விதமான மறுபோடியும் வினாக்கள் கேட்கும். அத்தனைக்கும் ஒரு இடத்துல கூட சிக்கி கொள்ளாமல் அவ்வளவு அழகா காம்ப்ளிகேஷன் எல்லாம் பதில் பேசு வெளிநாட்டு அமைச்சர். இது எதற்கு சொல்லுகிறேன்னா, ஒரு தகுதி என்று வந்தால் அந்த தகுதிக்கு ஏற்றாற்போல் செயல்படுபவர்கள் வெகு சிலரே. இந்த சார்ந்தூலன் அப்படிப்பட்டதொரு ஆற்றல் உடையவன். அவன் இப்ப ராவணன்ட்ட வந்து நிக்கிறான். ராவணன் கேட்கிறான், அழையன எய்தி வந்த காவல்காரன்ட்ட போய் வெளியே நிற்கக்கூடிய சார்ந்தூலனை நான் அழைப்பதாக போய் உள்ளே அனுப்புனா, இவனும் போய் உள்ள அனுப்பிச்சுட்டான். பாதம் வணங்கிய அறிஞன் தன்னை, அவ்வாறு காவலன் வெளியே வந்து மன்னன் உங்களை சந்திக்க தயார், நீங்கள் உள்ளே செல்லலாம்னு பொழுது என்ன செய்யறான், சார்ந்தூலன் உள்ள வந்து ராவணன் கால்ல விழுந்து வணங்கினான். எப்படியா? பாதம் வணங்கிய அறிஞன் தன்னை, அறிவு சான்ற ஒற்றனாகிய சார்ந்தூலன். ரொம்ப முக்கியம். ஒற்றனுக்கு அனுபவம் அதிகமா தேவை. அந்த அனுபவத்தை கொண்டு மேலும் பல்வேறு விதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு ஏற்றாற்போல் அறிவும் தேவை. எல்லா இடத்தினுக்கும் எல்லா நாட்டினுக்கும்
நம்முடைய பிரதமர் போய் பிரச்சனைகளை பேச முடியாது. ஆகவே அவருக்கு கீழாக கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு தகுதி வெளியுறவு துறை அமைச்சர். அந்த பொறுப்பு ஒருத்தட்ட கொடுத்துட்டா என்ன நடக்கிறது? ஏனென்றால் அவன் எப்படியெல்லாம் செயல்படணும்னா, இந்த நாடு இப்பொழுது எதன் அடிப்படையில், எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த கோட்பாட்டை மற்றவர்கள் தவறு என்று கருதுவதற்கு இடம் இருப்பதினால் அதை போய் தெளிவா பேசி, அதற்கு பிறகு இந்தியாவினுடைய நிலையை சொல்லி, என்ன வளர்ந்திருக்கிறோம், எது நோக்கி நாங்கள் இன்னமும் வளர வேண்டும், அதற்கு இப்படிப்பட்ட சில அடிப்படையான நிதி ஆதாரங்கள் தேவையெல்லாம் சொல்லி அதை சாமர்த்தியமா பெற்று வர வேண்டும். அதுதான் இந்த வெளிநாட்டு அமைச்சராகவோ வெளிநாட்டுல தூதர்களாகவோ இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அதீத புத்தி சாதுரியம் இருக்கும். ஏனென்றால் இவனை அனுப்ப, இவன் பேச தெரியாதவனாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஓரிரு வார்த்தைகளை பேசி மேலும் குழப்பத்தை உண்டு பண்ணிடும். ஒற்றர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி. திருக்குறள்ல ஒற்றுன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. எடுத்து படித்து ஒற்று, ஒற்றாடல் ஒரு அதிகாரமே எழுதுறார் வள்ளுவர். ஒரு மன்னனுக்கு ஒற்றனை போன்றதோர் சிறந்த கருவி கிடையாது. கருவி அவன். அதை முறையாக இயக்க தெரியக்கூடிய ஆற்றல் மன்னனுக்கு இருக்கணும். அதனால அந்த சார்ந்தூலனை பாதம் வணங்கியானால் அறிஞன்ற வார்த்தையை போட்டு, தன் காலிலே வந்து விழுந்து வணங்கிய சார்ந்தூலன் என்கின்ற அறிஞன் தன்னை பிழை அற அறிந்த எல்லாம் உரைத்து, தப்பு இல்லாம நீ பார்த்துட்டு வந்ததெல்லாம் இங்க சொல்லு. பகைவர்களினுடைய இடத்திற்கு சென்று அவர்கள் படைப்பெருக்கையெல்லாம் மறைமுகமாக ஒளிந்து உன் மாயத்தன்மையின் காரணமாக பலவற்றை அறிந்து வந்திருப்பாய் அல்லவா, அதை பிழையில்லாமல் எந்த விதத்திலும் தவறு நேராமல் நீ பார்த்தது என்ன, அதிலிருந்து நீ பெற்றது என்ன, எல்லாத்தையும் சொல். உரைத்தி என்று அரக்கன் பேச என்று ராவணன் அந்த சார்ந்தூலன் முன்னாடி பேச, முளை உரு சீயம் அண்ணான். முளை உரு சீயம்னாக்க குகையில் அடைக்கப்பட்ட சிங்கம் போன்ற ராவணனுடைய முளை உரு சீயம் அண்ணான் முகத்தினால் அகத்தை நோக்கி, அந்த ராவணனது முக குறிப்பினால் மனம் நொந்திருப்பதை உணர்ந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சான்? குழையறு மெய்யன் பைய வரன்முறை கூறல் உற்றான் பணிந்த உள்ளமுடையவனாகிய இந்த சார்ந்தூலன் முறைப்படி மெல்ல மெல்ல தான் தெரிந்து கொண்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சு. கற்பனைக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. ஒற்றன் கற்பனையாக எதுவும் சொல்லக்கூடாது. அவன் என்ன கண்டு வந்தானோ அவ்வாறே சொல். அது ஒற்றர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்த ஆற்றல். என்ன சொல்றான்? வீரிய விதியின் எய்தி 17 வெள்ளத்தோடும் மாருதி மேலை வாயில் ஒழிங்கை மேல் வருதானம் ஆரியன் அமைந்த வெள்ளம் அத்தனையோடும் வெற்றி சூரியன் மகனை தன்னை பிரியலன் நிற்க சொன்னான். வீரியனாக்க வீரம் செறிந்தவன். இது ராவணனை விழித்தான் சார்ந்தூர். மாருதி ஹனுமன் 17 வெள்ளத்தோடும் 17 வெள்ளம் சேனையோடும் மேலை வாயில் கோட்டையின் மேற்கு வாயிலை ஒழுங்கை மேல் வருவது ஆனால் மதிலை சூழ்ந்து முற்றுகையிட்டு உள்ளான். ஏன் ஒழுங்கைனாக்க, ஏற்கனவே ஒரு வகுப்புல இதை பற்றி பேசி இருக்கோம். நினைவுபடுத்துவதற்கு ஏற்ற ஒரு இடம் இது. இந்த வார்த்தை எப்படி போட்டார் பாருங்க. ஒழுங்கை மேல் வருவது ஆனான். ஒழுங்கை என்பது பண்டைய காலத்துல போர் திணைகள்ல, திணைனா ஒழுக்கம், போர் ஒழுக்கங்கள்ல ஒன்று.
அதாவது அந்த சங்க காலத்துல இந்த போர் தொடர்பான கள நிகழ்வு, யார் போரில் ஈடுபடுகிறார்களோ அவர்களினது போர் முறை, இதன் பிறகு பெறக்கூடிய வெற்றி, இவைகளை எல்லாம் பூக்களை கொண்டே குறிப்பிட்டார். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? தொடக்கத்துல வெற்றின்னு ஆரம்பிக்கும். வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிங்கை, நொச்சி, அதுக்கப்புறம் தும்பை, வாகை. இவை அத்தனையும் மலர்களினது பெயர்கள். அந்தந்த செயல்ல ஈடுபடுகின்ற பொழுது அந்தந்த செயலுக்கு ஏற்றாற் போன்ற மலரை சூடிக் கொள்வார்கள். வெற்றின்னா பகை புலத்திற்கு சென்று அங்கு பசு கூட்டங்களை கவர்ந்து வருதல். அப்ப கவர செல்லக்கூடியவர்கள் எல்லாம் வெற்றி மலரை சூடியிருப்பார்கள். வெற்றின்றது ஒரு மரத்துல பூக்கக்கூடிய மலர். சரி, இவ்வாறு வெற்றி சூடி தங்கள் நாட்டகத்துக்கு உள்ள பசு கூட்டங்களை ஓட்டி செல்ல எதிரிகள் வருகிறார்கள்னா, அவ்வாறு வரக்கூடிய எதிரிகளை தடுப்பதற்கு பகை மன்னன் என்ன செய்வான்? கரந்தைன்னு பேர் வைப்பான். கரந்தை மலர்களை சூடி அவர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்வார்கள். யாரேனும் நிறை கவர வந்தால், பசு கூட்டங்களை கவர்ந்து ஓட்டி செல்ல வந்தால் இவர்கள் தாக்குவார்கள். எல்லாம் பூக்களினது பெயர். அதனால இங்க உழிங்கை என்று சொல்ல போட்டிருக்கார். உழிங்கை மேல் வருவது ஆனான் ஆரியன் அமைந்த வள்ளம் அத்தனையோடும் வெற்றி சூரியன் மகனை தன்னை பிரியலன் நிற்க சொன்னான். ஆகவே வீரம் செறிந்த ராவணனே, மாருதியாகிய அனுமன் 17 வள்ளத்தோடும் 17 வள்ளம் சேனையோடும் மேலை வாயில் கோட்டையினது மேற்கு வாயிலை உழிங்கை மேல் வருவது ஆனான். உழிங்கை போரிலே எதிரியினது கோட்டையை முற்றுகையிடுவது போன்று இவனும் முற்றுகையிட்டு கொண்டு நின்றான். ஆரியன் ராமபிரான் சூரியன் மகனான சுக்ரீவனை அமைந்த வெள்ளம் அத்தனையோடும் மேற்கூறியவாறு வந்த அந்த 17 வெள்ளம் சேனையோடும் தன்னை பிரியலன் நிற்க சொன்னான். தன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரிந்து விடாமல் எதிரியிடமிருந்து என்னை காப்பாற்று. எனக்கு அச்சம் போன்றன தோன்றினால் உடல் மெல்ல நடுங்கும், பதறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை எனக்கு உருவாக்கி தராதே, கவனமாக நினைவில் வைத்துக்கொள் சொல்லிட்டு அடுத்தது. அன்றியும் 17 வெள்ளத்து அரியோடும் அரசன் மைந்தன் தென் திசை வாயில் செய்யும் செரு எலாம் செய்வது ஆனான். 1-10 வெள்ளத்து அரியோடும் துணைவரோடும் நின்றனன் நீலன் என்பான் குணதிசை வாயில் வெற்றி. எப்படி? அன்றியும் இந்த விளக்கம் இல்லாமல் வேறு என்னங்க சிக்கல்? அரசன் மைந்தன் கிட்கிந்தைக்கு இளவரசன் ஆகிய அங்கதன் 17 வெள்ளத்து அரியோடும் 17 வெள்ளத்திற்கு இணையான வானர படைகளுடனே தென் திசை வாயில் இலங்கையின் தெற்கு திசை வாயிலை செய்யும் செரு எல்லாம் செய்வது ஆனால் செய்ய வேண்டிய போரை எல்லாம் செய்தற்கு தயாரா போய் நின்னான். எத்தனை வெள்ளம்? 17 வெள்ளம் படையோடு. 1-10-100,000 17 வெள்ளம். ஆகவே இவ்வளவு பெரிய படையோடு அரியோடும் துணைவரோடும் குரங்குகளோடும் துணையான நண்பர்களோடும் நீலன் என்பான். நீலன் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்றவன் குணதிசை வாயில் நெற்றி நின்றான். கிழக்கு திசை வாயிலின் முன்பு நின்றான். எந்தெந்த வாயில்ல எந்தெந்த வானர வீரர்கள் எவ்வளவு பெரிய படையோடு தாக்குதலுக்கு தயார் நிலையில் நிற்கிறார்கள், இத முதல்ல சொன்னோம். இதுல ஒரு புது சொல் ஒண்ணு பார்க்கிறோம். என்ன சொல்லுனாக்க, 1-10 வெள்ளத்து அரியோடும் துணைவோரோடும் நின்றனான் நீலன் என்பான் குணதிசை வாயில் நெற்றி. குணதிசை இன்னைக்கு நமக்கு பேச்சு வழக்குல எல்லா திசைகளையும்
சொல்லி கொண்டிருக்கிறோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. தொடக்க காலத்துல அப்படி எல்லாம் பேர் இல்லை. குணதிசை, குடதிசை, வடக்கு, தெற்குன்னு தான் இருக்கு. இந்த கிழக்கு மேற்கு தொடக்க காலத்துல நம்மிடம் இல்லை. பழைய காலத்துல இந்த கிழக்கு திசையை சொல்ல வேண்டும்னா குணதிசை எங்க பார்க்கலாம்? ஆழ்வார்கள் பாசுரத்துல பார்க்க. குணதிசை கதிரவன். இந்த சொல்லு நாளடைவுல இழந்து கிழக்கு என்று ஆயிற்று. எங்க இடர்பாடு வரும் தெரியுமா? இது நன்னூல் போன்ற இலக்கண நூல்கள்ல இந்த திசை பெயர்கள் ஒன்றோடு ஒன்று சேருவது, அந்த திசை பெயர்கள் ஏனைய பிற சொற்களோடு சேருவத படிக்கக்கூடிய இலக்கணத்துக்கு பேரு புணர்ச்சி விதின்னு பேர். சரியா? இந்த புணர்ச்சி விதியில திசை பெயர் புணர்ச்சின்னு ஒரு தனி பகுதி. அந்த பகுதியில நீங்கள் இன்றைய கிழக்கு என்பதை குணதிசை என்று சொல்லிதான் இலக்கணம் குறித்திருப்பாங்க. திசையோடு திசையும் பிறவும் சேரின் ஈற்று உயிர்மை காவொற்று நீங்களும் நாளா வாய்த்திரிதலும் ஆம் பிற அப்படின்னு விளக்கம் கொடுத்திருப்பார் நூற்பால். அந்த நூற்பால கிழக்க குணக்குன்னு எழுதினாதான் சரியாகும். குடதிசைன்னு மேற்க சொன்னாதான் சரி வரும். அதற்கு பதிலா கிழக்கு மேற்குன்னு சொல்லி நீங்க புணர்ச்சி விதியை கொண்டு போய் பொருத்தினீர்கள்னா பொருந்தாது. பிழை விதியில இல்ல, பேச்சு வழக்கில் ஏற்பட்ட மாற்றம். இதெல்லாம் மொழியில மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான், தவிர்க்க முடியாத மாற்றங்கள். ஏன் இவ்வாறு நிகழ்ந்தன? நிகழும். இந்த கிழக்குன்ற சொல்லு ரொம்ப பிற்காலத்துல தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சது. அதனால இந்த திசை குணதிசை வாயில் நெற்றி எந்தெந்த இலங்கைக்கு 4 பெரும் வாயில்கள், எந்தெந்த வாயில்கள்ல யார் தலைமையில எத்துணை படை வீரர்கள் நிற்கிறார்கள். 2 வாயில சொல்லிட்டான். 3வது இம்பரின் இயைந்த காயும் கனியும் கொண்டு 2 வெள்ளம் வெம்பு வெஞ்சேனைக்கு எல்லாம் உணவு தந்து உழல விட்டான் உம்பியை வாயில் தோறும் நிலை தெரிந்து உணரச் சொன்னான் தம்பியும் தானும் நிற்பதாயினான் சமைவு ஈது என்று ரத்தின சுருக்கமா சொன்னான். ஒற்றர்கள் அப்படித்தான் பேசும். எப்படி? 2 வெள்ளம் சேனைகளை கொண்டுள்ள இம்பரின் இவ்வுலகிலே இயைந்த காயும் கனியும் கொண்டு உண்ணத்தக்கதான காய் கனிகளை கொண்டு வந்து வெம்பு வெஞ்சேனைக்கு எல்லாம் சினந்து போரிடும் கொடிய சேனையில் உள்ள வீரர்களுக்கு எல்லாம், இங்க வானரர்களுக்கு எல்லாம் உணவு தந்து உலவ விட்டான். உணவு அளிக்குமாறு திரிய விட்டிருக்கிறான் ராமன். யாரை? உம்பியை, உன்னுடைய தம்பியாகிய வீடனன். ஒவ்வொரு திக்குல ஒவ்வொரு பெரிய படை, மிகப்பெரிய வானர சைன்யங்களோட இருக்கு. அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கணும் இல்லையா? நினைச்சு பாருங்க. இன்றைய காலத்தை விட அந்த காலத்துல போர் நடத்துதல் என்பது மிக மிக கடினமான ஒன்று. ரொம்ப கடினமான ஒண்ணு, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. என்ன காரணம்னா, போர் செய்தற்கு உண்டான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கும். அந்த இடத்தை நோக்கி செல்லுவதற்கு வீரர்கள் முன்வர வேண்டும், தயாரான நிலையில இருக்கும். 3வது அந்த வீரர்களால் இயக்கப்படக்கூடிய படைகள், அது குதிரை படையா இருக்கலாம், இல்லை என்றால் யானை படையா இருக்கலாம். இவைகளை முழுமையுமாக நிர்வகிக்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த படையினது செயல்பாடுகள் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நடக்கணும்னா அந்த படைகளுக்கு
தேவைக்கு உரிய காலத்துல உணவுகள் போய் சேர்ந்தாக வேண்டும். எத்தனை பேருக்கு இந்திய ராணுவத்தினுடைய வரைபடம் தெரியும்னு எனக்கு தெரியாது. வடபுறத்துல இமயமலையில அந்நிய நாட்டிலிருந்து யாரும் ஊடுருவி விடக்கூடாதுன்னு இந்திய ராணுவம் பல இடங்கள்ல இந்த இமயமலை பகுதிகளில் வீரர்களை காவலுக்கு அமர்த்துகிறது. அவ்வாறு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லது அவ்வாறு காத்திருக்கக்கூடிய வீரர்களுக்கு வாரம் ஒரு முறைதான் ஒரு வாரத்திற்கு உண்டான உணவுகள் வந்து கொடுக்கப்படும். அதை அவன் வாங்கி கொண்டு அந்த உணவை ஒரு வாரத்திற்கு ஏற்றாற்போல் பங்கு பிரித்து உண்ண வேண்டும். இந்த நவீன காலத்துல கூட நீங்கள் அன்றைய தேவைக்கு உரிய உணவை உடனுக்குடனாக கொண்டு கொடுப்பதற்கு நிறைய கருவிகள் இருக்கு. ஹெலிகாப்டர் இருக்கு, சின்ன ஃபைட்டர் பிளேன் இருக்கு. ஆயினும் 10 நாளைக்கு ஒரு முறைதான் உணவு. ஏனென்றால் அவ்வாறு அந்த இடத்திற்கு செல்லுதல் கடினம். இத மனதில் வைத்துக் கொண்டு ஒரு 1500 2000 ஆண்டுகளுக்கு ஊரின் தன்மை எப்படி இருக்கும், இந்த தன்மைக்கு ஊடாக ஒரு நாட்டுல போர் நிகழுகிறதுனாக்க அந்த போரினை நிகழ்த்தக்கூடிய இருவரும் எத்தனை விதமான பயிற்சிகள்ல முயற்சிகள்ல இறங்கும். இது நம்ம அளவிட்டெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு தனி கலை. அதனாலதான் சொல்றேன், நம்ம போரை பற்றி ஏதோ 2 நாடு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டார்கள், அதல்ல போர். அதற்கு நிறைய செயலாக்கங்கள் தேவை, திட்டமிடுதல் தேவை. அததான் இங்க சொன்னார். இந்த 2 பேரும் அனுமனும் நீலனும் ஒவ்வொரு வாயில்ல பெரும் படையோடு காத்திருக்க, அந்த படையில உள்ள வானரர்களுக்கு உரிய உணவை யார் கொண்டு கொடுக்க வச்சிருக்கான் தெரியுமா? ராமன் உன் தம்பி ஆகிய வீடனன் மூலமா கொடுக்க வச்சிருக்கான். ஆகவே உம்பியை வாயில் தோறும் நிலை தெரிந்து உணரச் சொன்னான். ஆகவே அவ்வப்போது நிலவரங்களை அறிந்து தன்னிடம் அறிவிக்க கூறியுள்ளான். யார? விபீஷணன். உணவளிக்கிறது மட்டுமில்லாத வேலை, அந்தந்த வாயில்கள்ல என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பத ஒரு தொடர் நிகழ்வா, ரன்னிங் கமெண்டரியா சொல்லணும். இந்த வேலை யாருக்கு? உன் தம்பிக்கு. அடுத்தது, தானும் தம்பியும், ராமனாகிய தானும் ராமனும் அவன் தம்பியாகிய லக்குவனுமாக நிற்பது ஆயினான். வடக்கு வாயில நிற்பது ஆனான். சமைவு ஈது என்றான். எதிரியின் அணியில் நிகழ்ந்துள்ள ஏற்பாடுகள் இவை இவைன்னு பிரிச்சுட்டோம். 3 வாயில்ல யாரெல்லாம் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய படையோடு, இதான் முக்கியம். ஏனென்றால் கோட்டையின் உள்ளே இருக்கக்கூடிய ராவணன் போர் செய்யணும்னா வெளியே வரணும். அப்ப இந்த 3 வாயில்களை முறையாக இந்த வானர படைத்தலைவர்கள் யாரெல்லாம் முயன்று தாக்க வருகிறார்கள்னு தெரிந்தாதான் இந்த 3 வாயில்கள்ல எது கொஞ்சம் நெகிழ்தன்மை உடையதா இருக்கோ அதுக்குள்ள நுழைந்து கோட்டையை விட்டு வெளியே வந்து போர் செய்ய. இது ஒரு அழகான போர் முறை. தமிழர் போர் முறைன்னு நூல்கள்லாம் இருக்கு, வாங்கி படித்து பாருங்கள், தெரியும். அதுல இருக்கக்கூடிய ஒரு அழகான அனுபவம். ஏனென்றால் எல்லா காலத்திலும் இந்த நாட்டுல தமிழகத்துல நடந்த அத்தனை போர்லையும் அறத்தின் வழியில தான் போர் நடந்தது. போர் செய்வது அறமான்னு கேட்டா அறம்தான். அரசனுக்கு உரிய அறம் தன்னுடைய நாட்டை பிறர் கை கொள்ளா வகையிலும் தன்னுடைய நாட்டின் எல்லையை பெருக்கக்கூடிய வகையிலும் அவன் போர் செய்யணும். அது அவனுக்கு வகுக்கப்பட்ட கடமை, அது அறம். அது இப்படிப்பட்ட நிலையில போர் செய்யக்கூடிய மன்னன் எந்த சூழ்நிலையிலும்
அறம் பிறழ்ந்து போர் செய்யக்கூடாது. அன்பர்களுக்கு ஒரு நூல் பேர் வேணா சொல்றேன், வாய்ப்பு இருந்தா வாங்கி படிச்சுப்பாரு. எழுதினது டாக்டர் கைலாசபதி, ஜாஃபனா பல்கலைக்கழகத்தில் இருந்த பெரும் பேராசிரியர். இப்ப இல்ல. அது ஒரு பெரிய பாரம்பரியமான ஆய்வு நெறிகளை கொண்டுள்ள ஒரு பல்கலைக்கழகம் ஜாஃபனா, இலங்கையில. அங்க இருந்த பெரும் பேராசிரியர்ல ஒருவர் கைலாசபதி. அவர் எழுதின தமிழர் வீரயுக பாடல்கள், ஒண்ணு இல்ல, புறநானூற்று பாடல ஆராய்ச்சி பண்ணிருக்க. அதை பற்றி ஒரு நூலும் எழுதியிருக்கார். தமிழ்லையும் வந்திருக்கு, ஆங்கிலத்திலையும் இருக்கு. த ஹீரோயிக் ஏஜ் அப்படின்னு ஆங்கிலத்துல அதற்கு பெயர். வீரயுக காலம். என்ன சொல்லி இருக்கார்? நிறைய சொல்லி இருக்கார். அது ஒரு குறிப்பான ஒரு விஷயம். தமிழர்கள் அறம் பிறழ்ந்து போரினை எக்காலமும் செய்தது இல்லை. அதற்கு ஒரு ஒப்புமையை காட்டுறார். எங்க? தமிழோடு தொன்மை உடைய கிரேக்க இலக்கியத்துல இருந்து ஒப்புமை காட்டுற. கிரேக்க இலக்கியத்துல மிகப்பெரிய போர் எங்கு நடந்ததுன்னா ஹெலன் ஆஃப் ட்ராய். ட்ராய் நகரத்தை அழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டம். அதுல நிறைய போர் முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த போர் முறைகள் எல்லாம் தந்திரங்கள் நிரம்பியவை, வெளிப்படையான தன்மையில் இல்லாதவை என்று சொல்லின கைலாசபதி ஒரு கருத்து எடுத்துக்கிறார். எங்க? எதிரி மன்னன் கீழே விழுந்திருக்கிறான். இது நேரம் வரை போர் செய்ததனால உடல் சோர்ந்து, உடல்ல பல இடங்கள்ல காயங்களை கொண்டு நீர் வேட்கைக்கு தவிக்கிறான். கீழே விழுந்தவன் யாரேனும் நீர் கொடுப்பார்களான்னு நீர் நீர் என்று கேட்டவன்னா அப்படியே தவழ்ந்து வருகிறது. அவனை எதிர்த்து வெற்றி பெற்ற மன்னன் அவன் முன்னே நின்று கொண்டிருக்கு. அந்த வெற்றி பெற்ற மன்னனது இடுப்புல ஒரு தோல் குடுவை இருக்கிறது, அதுல நீர் இருக்கு. அந்த குடுவையை எடுக்கிறான். கீழே தவழ்ந்து வரக்கூடிய தோற்ற மன்னன் இந்த நீரை தனக்கு கொடுக்க போகிறான்னு அருகில் வந்து கீழிருந்த நிலையிலேயே வாயை திறந்து நீர் தருவானா என்று பார்க்கிறான். அவன் வாய் திறக்கின்ற வரைக்கும் அமைதியாக இருந்த வெற்றி பெற்ற மனிதன் அவன் வாயை திறந்த உடனே தன் கையில் இருந்த பெரியதோர் உடைவாளை வாய்க்குள்ள சொருகிறான். நிராயுத பாணியாக எல்லா விதமான ஆயுதங்களையும் இழந்து உடல்ல காயங்களோடு எழுந்து நிற்பதற்கு கூட முடியாமல் தவழ்ந்து வரக்கூடியவனும் நீர்வேட்கையில் தத்தளிப்பவனையும் மிக எளிதில் அறமற்ற முறையில கொன்று விடுவது. இந்த காட்சியை சொல்லிட்டு சொல்ற, இது போன்றதாகிய அறமற்ற ஒரு செயல் உலகத்துல எங்கு வேண்டுமானாலும் நடக்கும், தமிழ் வீர யுகத்தில் இல்லை. அதற்கு அவர் காமிக்கிற மேற்கோள் என்ன அழகான மேற்கோள். மலையமான் திருமுடிக்காரின்னு ஒரு வள்ளல், கடையேழு வள்ளல்லாம் ஒருத்தன். அவனை நலங்கிள்ளின்ற ஒரு சோழ மன்னன் தாக்க போறான். சோழரினது பெரும் படையை பார்த்து அந்த மலையமான் திருமுடிக்காரி தப்பித்து விடுகிறது. இந்த நலங்கிள்ளி என்ன பண்ணா, இந்த மலையமான் திருமுடிக்காரியினுடைய அரண்மனைக்குள்ள நுழைந்து அங்கு மன்னனும் அரசியும் இல்லாதது போக அவனுடைய 2 குழந்தைகள் இருக்கிறத பார்த்தோம். அந்த குழந்தைகளை எடுத்து வர சொல்லி பொது வெளியில பூமியில அந்த குழந்தைகளை கிடத்தி
அதன் மீது யானையை விட்டு நடக்க செய்து அந்த குழந்தைகளை கொல்ல வேண்டும் ஆசைப்படுது. ஊரே கூடி நிற்கிறது. அந்த குழந்தையானது, அந்த குழந்தைகள் இருவரும் பூமியில கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். யானையும் தயாராக இருக்கு. அப்ப அங்க ஒரு புலவர் வருகிறார், கோவூர் கிழார்னு பேர். நேரா மன்னன்ட்டு போன, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்ட. எப்படி கேட்டார்னா, சோழனே உன் பாரம்பரியம் எத்தகையது தெரியுமா? தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவுக்காக தன் உடலையே ஈர்ந்து தந்தானே சிபி என்கின்ற மன்னன், அவன் பரம்பரையில வந்தவன் நீ. யோசிச்சுப்பார், உன் முன்னோன் எதற்கு தன் உடலையும் உயிரையும் தந்தான்? நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த குழந்தைகளை யானை காலில் இட்டு கொல்லுவதற்கு காத்திருக்கிறாய். இந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றன. ஏன் தெரியுமா? நீ யானை காலில் இட்டு கொல்லுவதனை கண்டு அஞ்சி இல்லை, எதற்கு நம்மை சுற்றி இவ்வளவு கூட்டம் இருக்கின்றது என்று மருட்சியில் அழுகின்றான். அத்தகு அறியாமையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை இப்படித்தான் கொல்லணுமா? இதுதான் அறமா என்று சொல்லி அடுத்ததுதான் வார்த்தை, கேட்டது ஆயின் வேட்டது செய்யணும். டேய், சொல்ற புத்திமதியே சொல்லிட்டேன், உனக்கு எது விருப்பமானது அதை செஞ்சுக்கோ என்று சொன்ன உடனே மன்னன் தன் தவறுனுக்கு வெட்கப்பட்டு அந்த குழந்தைகளை ஒன்றும் செய்யாமல் விடுக. பாட்டு அழகான பாட்டு, புறநானூற்றுல. நீயே புறவின் அல்லல் அன்றியும் அவற்றின் விடுக்கண் மடுத்தோன் மருகனே. என்ன அழகான பாட்டு! இதான் அறம்ன்றது. போர்க்களத்துல கூட எதிரியை அடியோடு அழிக்க வேண்டும்னா கூட அது நேரடியான போர். அவனை தவிர்த்து மறைமுகமாக ஒளிந்து தாக்குதலோ அவன் விட்டு சென்றவற்றை எடுத்து அழிப்பது, இதெல்லாம் கூடாது. இந்த முறை மிக பிற்காலம் வரைக்கும் வந்திருக்கு. நான் ரொம்ப வருத்தப்படுறது எங்கன்னாக்க, எத்தனை பேருக்கு இதுக்கு உடன்பாடு இருக்குமோ தெரியாது. பலமுறை சொல்லியிருக்கேன், தொடக்கத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் வருகின்ற வரைக்கும் நமக்கு தெரிந்ததெல்லாம் அறம்தான், சட்டம் தெரியாது. இந்திய மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் வருகை நிகழக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அறம்தான். ஆங்கிலேயன் வந்துதான் சட்டம்னு கத்து கொடுத்துட்டான். சட்டத்தை தெளிந்த நாம் அறத்தை விட்டுட்டோம். இல்லை என்றால், அறம் இல்லை என்றால், ராமன் தனக்கு தனிப்பட்ட முறையில தீங்கு உழைத்த ராவணனை, தன் துணையாகிய சீதையை யாரும் இல்லாத சமயத்துல திருடி சென்றவனை எந்த சூழலிலும் கொல்லலாம். அவன் நிராயுத பாணியாக இருந்தாலும் கொல்லலாம். திருடனை தண்டிக்கணும்னா அவன் கையில ஆயுதம் கொடுத்து தண்டிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவ்வாறு ஆயுதம் அற்ற நிலையில ராவணன் நின்ற பொழுது கூட அறத்தின் நாயகனாகிய ராமன் என்ன சொல்றான்? உன்னை இப்போ போர்க்களத்துல தாக்குவதே முறை கிடையாது, உன் கையில ஆயுதம் எல்லாம் இல்லை. ஆகவே நீ இன்றைக்கு சென்று நாளைக்கு எல்லா ஆயுதத்தோடையும் வா, போற தொடரலாம். இந்த அறம்தான் நமக்கு அடிப்படை. இன்றைக்கு அறத்தை தொலைத்து விட்டு சட்டத்துக்கு பின்னாடி நிக்கிறோம். அதனாலதான் நாடு பல சூழல்ல கெட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆள்பவனுக்கும் அறம் கிடையாது. அவன் சட்டத்தை வைத்துக் கொண்டு ஒன்று காலம் தாழ்த்துகிறான், இல்லை ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான். அறத்தினுக்கு உட்பட்டு எதனையும் அவன் சிந்திக்கக்கூடிய பழக்கத்தினுக்கு இருந்திருந்தால் எந்த நாட்டுல யாராலும் தப்பு செய்ய முடியாது. யாருன்னா யோசித்திருக்கோமோ? இந்த அறம் என்பது அவ்வளவு வலுவானது. இத திரும்ப திரும்ப சொல்றான். ஆகவே உனது தம்பி, அவனுக்கு உரிய வேலைகள் இவை இவை என்று ராமன் வகுத்தான். ஆகவே
அவனுக்கு உண்டான அடிப்படையில எதிரியினுடைய அணிவகுப்பு இவ்வாறு இருக்கிறது. கிழக்கு மேற்க ஹனுமனும் நீலனும் பார்க்கறான், வடக்க ராமனும் லக்குவனும் பார்க்கறான். இவைகள் அனைவருக்கும் உண்டான உணவை, அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சுக்ரீவனுக்கு உதவி செய்ய உன் தம்பி வீடனனை நியமித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, எந்தெந்த வாயில்கள்ல என்னென்ன செயல் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை உடனுக்குடனாக எனக்கு தெரிவிக்க வேண்டும்னு உன் தம்பிக்கு ராமன் ஆணையிட்டு இருக்கிறான். அதன்படி இந்த முற்றுகை நிகழுகிறது. முடிச்ச உடனே இந்த 3 குறிப்பு போதும். எந்தெந்த வாயிலை யார் யார் முற்றுகை இட்டிருக்கிறார்கள் என்ற குறிப்பு போதும். ராவணன் தெளிவுக்கு வந்துட்டான். உடனுக்குடனாக என்ன செய்தான்? தன் அமைச்சரவையை கூட்டி அடுத்து என்ன நிகழும்? இதுவரைக்கும் தன்னுடைய வீரத்தை நம்பியே வாழ்ந்தவன், தன்னுடைய ஆற்றல் ஒன்று போதும் என்று தரிக்கி நின்றவன், இப்ப இந்த வானரர்களினது பெருக்கும், அவைகள் முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய திறன், எந்தெந்த வாயில்களில் எந்தெந்த தலைவன் பின்னே வீரர்கள் நிற்கிறார்கள், அதை விட பெரிய கொடுமை தன் தம்பியாகிய வீடனன் இவர்கள் அனைவருக்கும் உதவறான். இது எப்படி? இது கிராமங்கள்ல பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, கட்டு சொத்துக்குள்ள எலிய வைத்து கட்டின. இலங்கையினுடைய அத்துணை விதமான நுட்பங்களும் பாதுகாப்பு இலக்குகளும் முழுக்க முழுக்க யாருக்கு தெரியும்? விபீஷணனுக்கு தெரியும். அவன் தான் எல்லா வாயில்களையும் கோஆர்டினேட் பண்ணி ராமன் கிட்ட சொல்ல போறான். பார்த்தான் ராவணன், வேறு வழி இல்லை, நாம் முறையான ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். முடிவுக்கு வரான். சார்ந்தூலன் இதனை சொல்ல தழல் சொறி தரு காணானும் பார்த்து ஊழி வடவை பொங்க படுவது படுமா பார்த்தி போர் தூளி துடைப்பன் நாளை அவர் உடற்பொறையினின்றும் தேர்த்து ஊரு குருதி தன்னால் என்றனன் எயிறு தின்னான். சார்ந்தூலனாகிய ஒற்றன் இந்த மாதிரி விவரங்களை சொன்ன உடனே, சார்ந்தூலன் இதனை சொல்ல, இவ்வாறு சொன்ன உடனே, தழல் சொறி தரு கண்ணனும் தீப்பொறி சிதறும் கூடிய அளவுல நெருப்பு போல பிழம்பாக எரியக்கூடிய கண்ணை உடைய ராவணன் பார்த்து நெருப்பு பொங்குற மாதிரி பார்த்தான். எயிறு தின்னா பற்களை நர நரன்னு கடிச்சான். அவர் அப்பகைவரின் உடல் பொறையில் நின்றும் உடல் சுமையில் இருந்தும் தேர்ந்து ஊறி குருதி தன்னால் தேர் சென்ற சுவடு வழியாக ஓடும் குருதி வெள்ளத்தால் போர் தூளி நாளை துடைப்பேன், போரால் எழும் புழுதியை நாளை நான் துடைப்பேன், போக்குவேன். ஊழி வடவை பொங்கப்படுவது, ஊழி காலத்தே வடவா முகாக்கினி என்ற நெருப்பு பொங்கி எழுவதை, அதனால் உலகம் அழிவதை போன்ற அழிவினை படுமா பார்த்தி போர்க்களத்தில் நீ பார்ப்பாய் என்றனன் என்று கூறினான். சார்ந்தூலன் கிட்ட அந்த வேகமா பேசிட்டோம். என்ன நடந்தாலும் போர் பார், பெரு அழிவு என்னால நாளைக்கு நடக்க போகிறது சொல்லிட்டு அடுத்தது சொன்னா, மா அணை நீல குன்றத்து இளவையில் வளர்ந்தது என்ன தூ அணை குருதி சக்கர் சுவடு உற பொலிந்த தோளான் ஏ அணை வரிவில் காமன் கனை பட எரியா நின்ற பூ அணை மாறி வேறு ஓர் புனைமணி இருக்கை புக்கான். கட்டில்ல படுத்து கொண்டிருந்தவன் திடீர்னு எழுந்து வேற ஒரு இருக்கைக்கு போய் அமைச்சர்களை கூப்பிடுட்டான். மா அணை நீல குன்றத்து, இவ்வாறு சார்ந்தூலனிடத்து கூறிய ராவணன் பெருமை பொருந்திய நீல மலையில்
இளவையில் ஊர்ந்தது என்ன இளவையில் எழுந்தால் போன்று தூ அணை குருதி சக்கர் சுவடு உற பொலிந்த தோழான் தசையோடு பொருந்திய குருதிக்கரை பதிந்த சுவடுகள் எழுந்திய அழகிய தோள்களை உடைய ராவணன். ஏன்னா சுக்ரீவன் தாக்கிட்டு போன தோல் இல்லையா அது? ஆகவே ரத்தக்கரை அப்படியே இருக்கு. அந்த தோளோடு ஏ அணை வரிவில் காமன் கனைப்பட அம்பு எய்யும் தொழிலை உடைய மன்மதனது கனைகள் பட்டதினால் எரியான் என்ற வெப்பம் விளைவித்த பூ அணை மாறி மலர் மஞ்சத்தில் இருந்து எழுந்து, அந்த மென்மையான மலர் மஞ்சத்துல படுத்திருந்தால அங்கிருந்து எழுந்து வேறு ஓர் புனை மணி இருக்கை புக்கான் வேறு ஒரு மணிகள் புனைய பெற்ற அறையை சென்று அடைந்தான். அங்கதான் அமைச்சரவை கூட்டம் தொடரப் போகிறது. செய்வன முறையின் எண்ணி திறத்திறம் உணர்வின் தேர மையறு மரபின் வந்த அமைச்சரை வருக என்றான். பொய்யென பளிங்கினாய இருக்கையின் புறத்தை சுற்றி 2 கோடி பேய்க்கணம் காப்பது ஆக்கி. இவர் உட்கார்ந்திருக்கிற அந்த ஆசனத்தை சுற்றி காவல் எப்படி இருக்கான்? பொய்யென வெற்றிடம் என்று புலப்படும்படி, கட்டிடம் இல்லாத ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். பளிங்கின் இருக்கையின், பளிங்கினால் அமைக்க பெற்ற இருப்பிடத்தினை உடைய புறத்தை சுற்றி, வெளிப்புறத்தை சுற்றி 2 கோடி பேய்க்கணம் காப்ப ஆக்கி 10 கோடி பேய்கள் கூட்டங்கள் காவல் புரிய செய்து செய்வன முறையின் எண்ணி செய்ய வேண்டியனவற்றை முறையாக ஓரளவு மனத்துக்குள்ள ஓட்டி பார்த்து கொண்டார். சிந்தித்து திறம் முறையில் தேரும் அவற்றை முறைப்படி தேர்ந்து செயல்படுத்தக்கூடிய மையறு மரபின் வந்த அமைச்சரை, குற்றமற்ற தொல் மரபில் வந்த தனது அமைச்சர்களை வருக என்றான். அங்கு வருக என்று அந்த மண்டபத்துக்கு கூப்பிட்டான். இனிமேதான் போருக்கு உண்டான திட்டம் அங்கு தீட்டப்பட இருக்கிறது. முதல் கேள்வி ராவணன் கேட்டான். என்ன? அளந்து அறிவு அரியர் ஆய அமைச்சரை அடங்க நோக்கி வளைந்தது குரங்கின் சேனை வாயில்கள் தோறும் வந்து விளைந்தது பெரும் போர் என்று விட்டது விடாது நம்மை உழைந்தனம் என எண்ணி என் செயற்கு உரிய என்றான். அதாவது கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கண்ணு கட்டதற்கு பிறகு சூரியனை வணங்குவது. இத்துணை பெரும் கேட்டினுக்கு காரணமே அவன்தான். இப்பொழுது நாட்டை சுற்றி வானர படைகள் எல்லாம் முற்றுகையிட்டு விட்டன. இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? போர் என்பது தெளிவாயிற்று. எப்படி அந்த போரை செய்ய போகும்? எப்படியா? அளந்து அறிவு அரியர் ஆய அமைச்சரை, அளந்த அறிவினை கணிக்க இயலாத அமைச்சர் கூட்டம். இந்த அமைச்சனுக்கு இவ்வளவுதான் அறிவுன்னு யார் ஒருவராலும் அளந்து சொல்ல முடியாத அளவினுக்கு அறிவிலே சிறந்திருக்கக்கூடிய ஒருவர் இருவர் அல்ல, பல அமைச்சர்கள் ஒன்று கூடின இடம். அந்த காலத்துல அமைச்சர்களுக்கெல்லாம் நல்ல விதமான அறிவு இருந்திருக்கு. அது யாரு? பிறரால் அளந்து அறிய முடியாத அறிவினுக்கு உரியவர்களாக அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாம் இலக்கியத்துல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுது. ஆனா ஒன்றுல மட்டும் ஒத்துமையா இருக்கு. சங்க காலமும் சரி, இப்ப இருக்கிற காலமும். பழைய காலத்தில் அமைச்சனுக்கு என்ன இலக்கணம் சொன்னா? ஒற்றை வரியில வரும்பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு. ஒரு நாட்டினுக்கு என்னென்ன விதமான நன்மைகள் வரும், என்னென்ன விதமான தீமைகள் வரும் என்பதை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு அலசி ஆய்ந்து முன்கூட்டியே வருதற்கு உண்டான பொருளை எடுத்து சொல்லுபவன் அமைச்சன். இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்படித்தான். வரும் பொருள் இந்த மாதிரியான ஃபைல்ல நாம இப்ப கையெழுத்து போட்டோம்னா நமக்கு எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு அவனுக்கு எவ்வளவு வருன்ற அளவுக்கு வரும் பொருள் உரைக்கக்கூடிய அளவுக்கு மந்திரிகள் இருக்கிறார். என்ன ஒரு இலக்கியத்துல பார்க்கக்கூடிய அமைச்சனது தகுதியும் இல்லைன்னா கம்பன் இவ்வளவு பெரிய அழகான சொற்றொடரை கையாளவே வேண்டானே.
ஒரு அமைச்சனை பார்த்து இவன் அறிவு இவ்வளவுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாத அளவினதாகிய ஆழ்ந்த அறிவை உடைய அமைச்சர்கள் ஒருத்தன் 2 பேருல கூட்டம். ஆகவே அளந்து அறிவு அரியராய அமைச்சரை அடங்க நோக்கி முழுவதும் அளந்து நோக்கி ஒவ்வொரு அமைச்சனையும் அப்படி பார்த்தான் ராவணன். ஒவ்வொரு அமைச்சனையும் ராவணன் அப்படி நிமிர்ந்து பார்த்தான்னா அந்தந்த அமைச்சனுக்கு உண்மையிலேயே பயம் வந்து இவன் என்ன கேட்க போகிறான், எது பற்றி கேட்க போகிறான். அமைச்சர்கள் எல்லாவற்றினுக்கும் விரல் நுனியில பதில் வைத்திருக்கும். அதனால வாயில்கள் தோறும் வந்து குரங்கின் சேனை வளைந்தது. கோட்டை வாயில்கள் தோறும் வானர சேனை வந்து முற்றுகையிட்டு நிற்கின்றன. பெரும் போர் விளைந்தது என விட்டது, பெரிய யுத்தம் விளைந்தது என்னுமாறு நிகழ்ச்சிகள் நடந்து விட்டன. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, யுத்தம் நடந்தே ஆகணும். நம்மை விடாது, இனி போர் நம்மை விடுவதாக இல்லை. உழைந்தனம் நான் மனது நொந்திருக்கிறேன் என எண்ணி இனி நாம் நினைந்து என் செயற்கு உரிய என்றான். என்ன செய்யலாம் சொல்லுங்க. எங்கேயாவது இருக்கக்கூடிய பிரச்சனைய உருவாக்கினவன் இவன். அதனால பெரியதோர் பகையை பெற்று விட்டான். இப்போ பகையை பெற்று அவர்கள் முற்றுகையிடக்கூடிய சூழல்ல இனி நாம் என்ன செய்வது, நாம் என்ன விதமாக போர் செய்வதுன்னு கேட்டா எந்த அமைச்சனாவது உண்மையை சொல்லுவாங்க. செய்த தப்பல்ல நீ. தான் பாரதி பாஞ்சாலி சபதத்துல மாற்றி சொன்னான். திரௌபதிய இழுத்து வந்து துச்சாதனன் சபையில தள்ளின உடனே திரௌபதி பேசினா, என்னடா அரசபை நடத்துகிறீர்கள்? பண்டொரு காலத்துல மாற்றான் மனைவியாகிய சீதையை சிறையெடுத்து வந்து அசோகவனத்துல வைத்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்தது நன்றான செயல்தானான்னு ராவணன் கேட்டானா, கூட இருந்த மந்திரிமார்கள் எல்லாம் நல்லதே செய்தீர்கள்னு சொன்னது போல அயோக்கிய ஒருத்தன் என்னை இழுத்து கொண்டு வருகிறான். அவனை யார் ஒருவரும் கண்டிக்காமல் என்னை மேலும் அவமானப்படுத்துவதற்கு எல்லோரும் முனைப்போடு இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு ஒரு அழகான வரிய போட்டார் பாரதி. பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரம். மானுடர்கள் அரசு செய்தால் உண்ணுதற்கு காய் கனி கிழங்குன்னு சொல்லும். பேயை கொண்டு ஆட்சியில வச்சா பிணத்தை தின்னுதல் தான் மரபுன்னு சொல்லும். அது போல நீங்கள் இருக்கிறீர்கள்னு கடுமையா பேசும். அந்த ராவணன் தான் இங்க பெண்ணை சிறையெடுத்ததே தவறு. அது மாற்றான் மனைவி என்று தெரிந்து சிறையெடுத்தது தவறு. அதனை விட பெரிய தவறு, அவள் யாரோடு துணையும் இல்லாமல் அனாதரவாக இருந்த பொழுது கபட வேடம் விட்டு கவர்ந்து வந்தது திருட்டு. இத்தனை தவறையும் செய்து விட்டு அதன் விளைவாக வானர படைகள் இப்ப இலங்கையை முற்றுகையிட்டு இருக்கின்றன என்ற பொழுது அமைச்சர்கள் என்ன சொல்லணும்? அப்ப எல்லாம் உன்னால நடந்த நிகழ்வு. ஆகவே ஒன்று சீதையை கொண்டு போய் கொடுத்து, இல்லை என்றால் ஒரு அச்சுறுத்தலையாவது செய்யலாம். நாங்கள்லாம் இந்த போருக்கு உடன்பட மாட்டோம் சொல்லல. ராவணனது அமைச்சர்களும் ராவணன் படை வீரர்களும் எப்படி இருப்பார்கள்? அவன மாதிரியே தான் இருப்பார் இல்லையா? எதா ராஜா ததா பிரஜா இல்லையா? மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி. என்ன பண்ண முடியும்? பேசுறான் பாருங்க ஒருத்தன், நிகும்பன்னு ஒருத்தன் பேசணும். 70 வெள்ளத்து உற்ற குறக்கினம் எயிலை முற்றும் தழுவின என்று செய்யத்தக்கது சமைதி போலாம். அழுவ நீர் வேலை அன்னது 1000 வெள்ளம் அன்று ஒழுங்கையை துடைக்க நொச்சி உச்சியில் கொண்டது உன் ஊர். இதெல்லாம் திணைப்பொருள். ஒழுங்கைன்றது மதிலை சுற்றி வளைக்கிறதுக்கு பேரு ஒழுங்கை. என்கவுண்டர்ன்றோம் இல்லையா ஆங்கிலத்துல. இப்ப வானரங்கள் எல்லாம் சேர்ந்து இலங்கையை என்கவுண்டர் பண்ணி இருக்கு, முற்றுகையிட்டு இருக்கு. அந்த முற்றுகை போற அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மதில் மேல நம்முடைய வீரர்கள்
போருக்கு தயாராக நிற்கிறார்கள். அதுக்கு பேரு நொச்சின்னு பேர். உழிங்கைக்கு நேர் எதிரான திணை நொச்சி. ஒன்று முற்றுகை, முற்றுகையை உடைக்க கோட்டைக்குள்ள இருக்கிறவன் போர் செய்ய முன் வருது. இருவரும் வெளிப்படையாக போர் செய்தலுக்கு பேரு தும்பை. வெற்றி பெற்றால் அது வாகை. இதெல்லாம் பூவோட பெயர். ஆகவே 70 வெள்ளத்து உற்ற குரக்கினம், நிகும்பன் ராவணனை பார்த்து பேசுறான், 70 வெள்ளம் என கணக்கிடப்பட்ட குரங்கின் தொகுதிகள் எயிலை முற்றும் தழுவின என்று நம் இலங்கையின் மதில்கள் முழுவதையும் சுற்றி வளைத்தன என்று செய்யத்தக்கது சமைதி போலாம், இனி செய்ய வேண்டியது என்ன என்று மனம் அழிந்து உள்ளாய் போலும். கவலையோட இருக்கியாமன்னா கவலையே படாத. உழிங்கையை நமது பகைவர்கள் சூடியுள்ள மதில் முற்றுகை கூறிய உழிங்கை போரை துடைக்க அடியோடு அழிக்க அழுவ நீர் வேலை என்னது பரந்த நீர் நிறைந்த கடல் போன்றதாகிய உன் ஊர் உன் இலங்கை படை நொச்சி உச்சியில் கொண்டது. மதில் காத்தற்கு உரிய நொச்சி பூவை உச்சியில் கொண்டதாய் 1000 வெள்ளம் என்றோ. 1000 வெள்ளம் அளவில் அல்லவா இருக்கு. எதுக்கு கவலைப்படுற? 70 வெள்ளம் பெரியதா 1000 வெள்ளம் பெரியதா? நம்முடைய இலங்கையை 70 வெள்ளம் மக்கள் தானே சூழ்ந்திருக்கிறார்கள். நம்ம கிட்ட 1000 வெள்ளம் வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நொச்சியை சூடி காத்து கொண்டிருக்கிறார்கள். யாரை அழிக்க? உழிங்கை பூவை சூடி முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய வானரங்களை அழிப்பதற்கு காத்திருக்கிறார்கள். கவலைப்படாத, போர் நிச்சயமா செய்யலாம். நம்மிடம் அவ்வளவு பெரிய படை இருக்கு, 1000 வெள்ளம். அதனால நீ கவலை கொள்ளாதே சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்கிறான். என்னென்னலாம் நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கு. பெரிய விஷயம் அது. 7 மழு தண்டு வேல் வாழ் இலை நெடும் சூலம் என்று இம்முழு முதற் படைகள் ஏந்தி ராக்கதர் முனைந்த போது தொழுது தம் படைகள் முன் இட்டு ஓடுவார் சுரர்கள் என்றால் விழுமிது குரங்கு வந்து வெறுங்கையால் கொள்ளும் வெற்றி. என்ன அழகான இடம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில திரைப்படங்கள் எல்லாம் சில காட்சிகள், எத்தனை பேருக்கு அந்த திரைப்படங்கள்லாம் ஞாபகம் இருக்கும்னு தெரியாது. ஒரு பழைய படம், எல்லாரும் அந்த படத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த காலத்துல மிகச்சிறந்த அளவுல இருந்த ஒரு படம் முதல் மரியாதைன்னு ஒரு படம். அதுல ஒரு காட்சி வரும். இந்த சிவாஜியினுடைய நடத்தையில தவறு இருப்பதாக கருதி தன்னை சார்ந்த அத்தனை உறவினர்களையும் குழும வைத்திருப்பாள் வீட்டுல. எல்லாருக்கும் விருந்து தயாராகி கொண்டிருக்கும். விருந்தில் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பார். அதுல ஒருத்தன் சொல்லுவான், நம்ம வீட்டு சொத்தகத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருந்தான்னா அருவாளை தீட்டி வச்சிருக்க, எழுதி வாங்கிடலாம், நீ கவலையை விடு. உடனே அதை கேட்டுக்கொண்டே கதாநாயகன் சிவாஜி வருவார். உடனே ஒரு கேள்வி கேட்பார், யாரு சேர்வையார் மகனா நீ? ஆட்டு ரத்தத்தை பார்த்தாலேயே உங்க அப்பனுக்கு விக்கிக்கும், உனக்கு மனுஷ ரத்தம் கேட்குது. அந்த பழமொழியினுடைய இலக்கிய வடிவம் எப்படி? நம்மிடம் இருக்கக்கூடிய படைகளை பார்த்து தேவர்களே ஓடுவான்னா இந்த குரங்குகள் எம்மாத்திரம்? இவனுக்கு எதுக்கு ஆயுதம்? இந்த குரங்குகளுக்கு ஆயுதங்களை கொண்டெல்லாம் இந்த குரங்குகள் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆயுதம் இல்லாமல் வெறுங்கையாலேயே இந்த குரங்குகளை எல்லாம் கொன்னுடலாமே. அந்த அளவுக்கு நம்மிடம் படைபலம் இருக்கிறது. எப்படியா? 7 மழு தண்டு வேல்வாள், கனையற்றமோ எரி ஈட்டியும் கதையும் வேலும் வாழும் இலை நெடும் சூலம் மாறி இலை தொழிலை பொருந்திய திரிசூலங்கள் சூலம் முதலிய முழு முதற் படைகள் ஏந்தி சிறந்த தலையான போர்க்கருவிகளை ஏந்தி ராக்கதர் முனைந்த பொழுது அரக்கர்கள் போர்க்களத்திலே போரிட முயலும் போது சுரர்கள்
தேவர்கள் தம் படைகள் முன்னிட்டு தம்முடைய ஆயுதங்களை அரக்கர் முன் போட்டுவிட்டு தொழுது ஓடுவார் என்றார். தொழுதவாறு பயந்து ஓடுவார்கள் என்றால் குரங்கு வந்து வெறும் இந்த குரங்குகள் வந்து வெறும் கையால் போர்க்கருவிகள் பிடிக்க தெரியாத வெறும் கையால் கொள்ளும் வென்றி விழுமிது நம்மிடம் அடையும் வெற்றி மிகச் சிறந்ததுதான். ஏன் பயப்படுறீங்க? என்ன நடந்துரும்? ஒன்றும் நடக்காது. இந்த வெறும் கையோடு வந்திருக்கக்கூடிய இந்த குரங்குகளால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கண்டு தேவர்களே ஓடி இருக்கிறார். இதை விட என்ன நமக்கு பெரிய விஷயம்? ஆகவே அச்சம் கொள்ள வேண்டாம். உடனே அப்படி சொல்லி முடிச்ச உடனே மாலின்னு ஒருத்தன் மாதுள தலைவன் அவன் பேசுறான். இது இவன் நிகழ்ச்சி என்ன? எரிவிழித்து இடியின் நக்கு பூதலத்து அடித்த கையன் நிகும்பன் என்று ஒருவன் பொங்க வேதனை காமம் வந்தோ வேறொடும் கெடுத்தது என்ன? மாதுள தலைவன் பின்னும் அன்பின் ஓர் மாற்றம் சொன்ன. இவன் நிகழ்ச்சி இது என்ன? இங்கு நிகழும் நிகழ்ச்சிகள் இப்படி ஆயின என்று எரிவிழித்து தீயென விழித்து இடியின் நக்கு இடி போன்று சிரித்து கொண்டு பூதலத்து அடித்த கையான் பூமியை தரையிலே ஓங்கிய அடித்த கையை உடையவனாகிய நிகும்பன் என்று ஒருவன் பொங்க நிகும்பன் என்று பெயருடைய ஒப்பற்ற வீரன் வெகுண்டு பொங்கி கூற மாதுள தலைவன் மாதுள தலைவன் மாதுளன்னா மாமன் அர்த்தம். அப்பொழுது தாய் மாமன் ஆகிய மாதுளன் மால்யவான் ஏற்கனவே பேசியிருக்கான் எனும் தலைவன் வேதனை காமம் துயரம் மிகும் காமம் எனும் நோய் அந்தோ வேரோடும் கெடுத்தது. ஐயோகோ அடி வேரோடும் வீழ்த்துகிறதே என்ன என்று பின்னும் அன்பின் ஓர் மாற்றம் சொன்னான். மீண்டும் அன்பினால் ராவணனுக்கு புத்தி சொல்ல வந்தான். உன் படைத்தலைவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி போர்ல இறங்கிடாத. ஏற்கனவே நான் உனக்கு அறிவுரை சொன்னேன், கேட்கல. இப்பவும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த படைத்தலைவனாக இருக்கக்கூடிய நிகும்பன்லாம் உன்னை உசுப்பேத்தறான். நிச்சயமா நீ வெற்றி எல்லாம் கொள்ள முடியாது. உன்னை மறைத்திருப்பது அந்த காமம். அந்த காமத்தினால மிக பெரியதாகிய துயருக்குரிய செயலானது இங்கு சூழ்ந்து விட்டது. ஆகவே நான் சொல்றத கொஞ்சம் கேள்னு தாய் மாமனாகிய மால்யவான் மீண்டும் பேச தலைப்படுகிறான். அவன் என்ன பேசினான்றத அடுத்த வகுப்புல பார்ப்போம்.